ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர்கள் 8வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசுவை மாம்சத்தின் பாவங்களை தீர்க்கிற பலியாக ஒப்பு கொடுத்து அந்த மாம்சத்தில் ஆக்கினை தீர்ப்பு அடையும்படி செய்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவம் இல்லாத அவர் பாவமான சாயலாக மாற்றப்பட்டார். He accepted all our sins. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பாவமானார். அவர் அதனாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். இன்றைக்கு ஜனங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு அவர் செய்த காரியத்திற்காக தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று. அப்படியானால் இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்ட பொழுது பூமி இருளடைந்தது, காரிருள் மூடினது, 3 மணி நேரம் அங்கே வெளிச்சமில்லை. அப்படிப்பட்ட ஒரு இருள், சர்வலோகத்தின் பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. வேறு எவராவது அப்படி மரிக்கும் பொழுது நடந்தது உண்டா? இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்படும் போது அவரை அடக்கம் பண்ணி அந்த அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு காவல் வைக்கப்பட்டது. வேறு எவராவது அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு காவல் வைக்கப்பட்டு அந்த காவல் காத்து அவருடைய காவல் காக்கப்பட்ட நிலையில் கல்லறை திறக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தது உண்டா? இது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே நடந்தது. அவர் பாவ சாயலாய் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தினாலே ஜனங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு போயிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஜனங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டார். ஆனால் அதை வைத்தே இவர்கள் வியாபாரம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் ஆண்டவர் ஒரு பரிசுத்த பலி செலுத்தப்பட வேண்டும், ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். மாட்டுடைய இரத்தமோ ஆட்டுடைய இரத்தமோ பாவத்தை மூடதான் முடியும், கழுவ முடியாது. ஆனால் ஒரு பரிசுத்த இரத்தம் தான் பாவத்தை கழுவ முடியும் என்று இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை பாவ சாயலாக, பாவத்தின் தண்டனையாக ஒப்பு கொடுத்தார். அதனாலே அவர் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பட வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு எல்லாம் இயேசு தாமே ஏற்றுக்கொண்டதினால் நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மை தூய்மையானவர்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய சாயலை தரித்தவர்களாக மாற்றுவதற்கு இயேசு தம்மை அர்ப்பணித்ததினாலே உண்டானது. அதனாலதான் இன்னைக்கு திருச்சபைகள், இல்லைன்னா இன்னைக்கு திருச்சபைகள் உருவாயிருக்குமா? இன்னைக்கு திருச்சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிப்பார்களா? கூட்டம் கூட்டமான ஜனங்கள் மனம் திரும்புவார்களா? ஆண்டவர் என்னை குணமாக்குகிறார் என்று சொல்லுவார்களா? அவர் பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் சாபமும் அவர் மூலமாய் கழுவப்படுகிறது, சாபமும் நீக்கப்படுகிறது. சாபத்தின் தண்டனையாகிய வியாதி, நோய், பலவீனம், பிணி இவைகள் நீக்கப்படுகிறது. பிணியாளிகளை ரட்சிக்கும்படி இயேசு தம்முடைய சாயலை அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காகத்தான் பாவ மாம்சத்தின் சாயலை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நாம் சுகமடைகிறோம், நாம் பலன் அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பலன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, சௌக்கியம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் இயேசு என் பாவத்தின் தண்டனையை சுமந்து விட்டார்,
அப்புறம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா, இந்த பாவத்தின் தண்டனையை இயேசு சுமந்து கொண்டது உண்மை. ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அப்ப நாம அறிக்கை செய்து விடும்பொழுதுதான் அந்த பாவத்தை இயேசு மன்னிக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க செய்த பாவம் அல்ல, ஆனா நீங்க தான் அறிக்கையிடணும், நீங்க தான் ஒத்துக்கொள்ளணும். அவரே ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆமா இவன் இவ்வளவு பாவம் செஞ்சா, ஆமா இந்த பிள்ளை இவ்வளவு பாவம் செஞ்சது, இந்த அம்மா இவ்வளவு பாவம் செஞ்சாங்க. அவர் எப்படி ஒத்துக்குவாரு? நீ அறிக்கையிடணும், நாம தான் அறிக்கையிடணும். நீங்களும் நானும் தான் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில், மனிதர்களிடத்தில் அல்ல, தேவாதி தேவனிடத்துல, நான் ஒரு பாவி, என் பாவத்திற்காக நீர் மரித்திருக்கிறீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறதுனாலே என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்க உம்மால முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின்படி என் பாவங்களுக்காக நீ சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே என்னை கழுவிவிடும் என்று கேட்டால் போதும். அவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க போதுமானவர். நாம் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்துட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. நான் ஆலயத்துக்கு போயிட்டா பாவம் மன்னிக்கப்பட்டு, நான் தசமாக காணிக்க கொடுத்துட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை இயேசு மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை நான் உணர வேண்டும். என் பாவத்திற்காகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்தினார் என்பதை நான் அங்கீகரிக்க வேண்டும். நான் என்னுடைய பாவங்களுக்காக நீ மரித்திரு, உங்க ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவிவிடும் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுதுதான் என் பாவத்தை அவர் மன்னிக்க முடியும். நான் பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டேன், ஆனால் என் பாவத்தை மன்னித்து விட வேண்டும் என்று சொன்னால் அது முடியாது. அது எப்படி என்றால், நல்ல சாப்பாடு, வகை வகையான சாப்பாடு செய்து தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து விட்டேன், ஆனால் அந்த சாப்பாட்டை நான் எடுத்து சாப்பிட மாட்டேன். ஆனால் அந்த சாப்பாடெல்லாம் என் வயிற்றுக்குள் வந்து விட வேண்டும். ஒன்று, அந்த வயிற்றை கிழித்து உள்ளே வைத்து தைக்க வேண்டும். அது முடியாது. பின்பு அந்த ஆகாரத்தை எடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டாதான் உள்ள போகும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன், ஆனா என் வயிறு இந்த ஆகாரத்தினால் நிரப்பப்படணும். எப்படி? மேஜிக் ஒன்றும் நடக்க முடியாது, மேஜிக் ஒன்றும் நடத்த முடியாது. அதனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், அவர் நமக்காக எனக்காக பாவ மாம்சத்தின் சாயலானார். அவருடைய பாவ மாம்சம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது எனக்காக. இதை நம்ம அறிக்கையிடும் போதுதான் ரட்சிக்கப்படும். அதுதான் பவுல் மிக அழகாக பேசுகிறார், சொல்லியிருக்கிறார். நீங்க வேத வசனங்களை கவனமா நீங்க படிச்சீங்கன்னா ஒரு புரிஞ்சிடும். இதே ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இவைகளெல்லாம் வாசிச்சு பாருங்க. இதே 8வது அதிகாரம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆவியானவர் எப்படி பரிந்து பேசுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு உங்களுக்காக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி பொருந்தினார், என் பாவத்தை நாம தான் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் நம்முடைய தலைமுறையினுடைய பாவங்களையும் நீக்கி பரிசுத்தப்படுத்தி நம்மை காத்து வழி நடத்துவார். ஆமென்.